அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம 33வது அப்டேட்டை பார்க்குறோம். அமெரிக்கா, ஈரான், இப்போ சவுதி, ஹவுதி எல்லாம் சுற்றியும் அங்கங்கே பங்காளிங்க பிரச்சனையாக இருக்குது. இந்த பிரச்சனை ஏதாவது தீர்வு கிடைச்சிருக்கா? அடுத்த கட்ட தாக்கலை நோக்கி நகர்ந்திருக்கா? சவுதி, ஹவுதி பயங்கரமாக வெறித்தனமாக மோதிக்கிறாங்க. அடுத்த நாளைக்கு விடிஞ்சா என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள். சவுதி முடைக்க போகிறன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் ஹவுதி தரப்பில் உன்னை பொழக்க போகிறோன்னு சவுதி தரப்பில் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த சம்பவத்தை அப்படியே வச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா, இந்த புயலுக்கு முன் ஒரு அமைதி அப்படின்வாங்கல்ல. நார்மலாக ஒரு புயல் வந்து தாக்க போகுது அப்படின்னா, இப்போ பாருங்கள், சீனாவில் ஒரு புயல் வரப்போதான் 20,000க்கு மேற்பட்ட மக்கள் ரயில்வே சேவை எல்லாத்தையும் நிறுத்தியிருக்காங்க. ஆனால் இப்போ ரொம்ப நிசப்தமாக அமைதியாக இருக்குல்ல, அந்த மாதிரி இன்று ஒரு நாள் மட்டும் ரொம்ப தாக்கலை நிறுத்தியிருக்காங்க அமெரிக்கா. அதுக்கு பல காரணங்கள் பின்னாடி இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளும் பின்னாடி போய் எட்டி பார்த்தரலாம் என்ன காரணம் அப்படின்றது. உங்களுக்கு நேற்று இரவே நான் ஒன்று சொல்லியிருந்தேன். அந்த பாலஸ்தீனத்துக்குள்ளார நடந்த சம்பவத்தை உங்களுக்கு வரைபடமாக காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். காலையில் நீங்களும் கேட்கவே இல்லை, நானும் மறந்து விட்டேன். நேரில் பார்த்தீங்களே, கேட்டிருந்தீங்கன்னா டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்திருக்கும். பார்த்தா கடைசியில் அதை எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துடலாம். எந்த கிராமத்தில் எங்கே நடந்தது, சம்பவம் எப்படி, அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி போகுது, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன, அனைத்தும் நம்ம பார்த்துடலாம். இன்னும் பல அதிரடி தகவல்களும் பல அதிரடி திருப்பங்களும் நம்ம பார்த்துடலாம். சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்காக வலிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறது. வா பாகிஸ்தான் வா, வந்து 2 அடுங்குண்டை கடிச்சு தூக்கி போடுறியா, என்ன பண்ணுற சொல்லு அப்படின்னு ரொம்ப நேரம் காத்துட்ருக்காங்க. ஒரு கண்டனமாவது தெரிவி, ஓடி வா அப்படின்னு கேட்டிருக்காங்க சவுதி தரப்புல இருந்து. சொல்லும் போதே தெரியுது உங்களுக்கு சூழ்நிலை எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. நண்பர்களே வாங்க, அந்த காலத்தெல்லாம் சொல்லுவாங்க, அது புளி சாதம் கட்டிக்கிட்டு வாப்பா, ஒரு டூர் போயிட்டு வரலான்னுவாங்கல்ல, அந்த மாதிரி புளி சாதத்தையும் லெமன் சாதத்தையும் எடுத்துகிட்டு வாங்க, அப்படி உங்களை சுற்றி காட்டிட்டு வரோம். சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலையும் போயிட்டு வந்துடலாம் நம்ம. ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க, அப்படி கொடுக்கலாம். நேற்று ஆரம்பித்த மாதிரி அதே பதிவை நான் மறுபடியும் ஆரம்பிக்கலான் இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, ஸ்பெயின்லேயும் சரி ஃப்ரான்ஸ்லேயும் சரி காட்டுத்தீ கொஞ்சம் கூட குறையல, அதிகமாகிடுச்சு, பெரிய அளவுக்கு அதிகமாகிடுச்சு. ஸ்பெயின் வந்து 1,60,000 மக்களை வந்து வெளியேற்றிருக்காங்க. ஸ்பெயினும் வந்து அதுக்கேற்ற மாதிரி, அதாவது 2 நாடுகளும் சேர்த்து நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு ஒன்று, ஒரு வீட்டு முன்னாடி இருந்த ஒரு கேமராவில் எடுக்கப்பட்ட பதிவு. இது வந்து ஸ்பெயினில். அந்த கேமராவில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன புகை மண்டலமாக தான் தெரியுது. அதுக்கப்புறம் அந்த காற்றின் வேகத்தினால பச்சை மரங்கள் பற்றி எரிகிறது. பாருங்களேன் எந்த அளவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக வரும். அது ஒரு 8 நிமிஷ பதிவு. அதனால் அந்த 8 நிமிஷ பதிவுன்றனால உங்களுக்கு ஒரு சைடு, என்னுடைய ஒரு சைடு வந்து அப்படியே நான் போட்டுறேன். நான் இந்த பக்கம் இன்னொரு பதிவும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃப்ரான்ஸ்லேயும் சரி இல்லை ஸ்பெயின்லேயும் சரி காட்டுத்தீ வந்து மிகப்பெரிய அளவுக்கு பரவி இருக்கிறது. ஒரு தேசிய எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்ஸ் வந்து தனது நட்பு நாடுகளை உதவிக்கு கூப்பிட்டுருக்காங்க. உங்களுடைய ஹெலிகாப்டர்ஸ்லாம் கொஞ்சம் இந்த தண்ணியை கொண்டு வந்து ஏதாவது அணைக்கிற மாதிரி ஏதாவது எனக்கு உதவி செய்யுங்களேன், கொஞ்சம் ஓடி வாங்கலேன், எங்களால் கொஞ்சம் முடியலையே, ப்ளீஸ் வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃப்ரான்ஸ் தரப்பில். ஃப்ரான்ஸ் ரஷ்யா கிட்ட உதவி கேட்டிருந்தா கூட மேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேயும் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு காட்டுத்தீ இப்போ அடிஷ்னலாக இத்தாலிக்கும் கொஞ்சம் ட்ரபிளாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்த நாட்கள் வந்து வீரியம் அதிகமாகி கொண்டு இருக்கிறது, வீரியம் குறையவே இல்லை. அதனால் பெரும் துன்பத்தில் இருக்கிறது ஐரோப்பா தேசமான ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், அடிஷ்னலாக இத்தாலி, இன்னும் ஒரு சில பக்கத்து சின்ன சின்ன கண்ட்ரிஸ் எல்லாம். இவங்க ஏற்கனவே பொருளாதார தடை, இப்போ ஈரான் யுத்தத்தில் வந்து கூடாயிலோட விளையாட்டம், கேசோலைன் பிரச்சனை, இதையெல்லாம் தாண்டி காட்டுத்தீயும் வந்து அவங்களுக்கு சொல்லனா துயரத்தை கொடுக்கறது. ஸோ இது இங்கே இருக்கக்கூடிய பதிவு. இந்த பதிவு முடிச்சதுக்கப்புறம் வந்து நிறைய ஊடகங்கள் இல்லை ட்ரம்ப் வந்து காலையிலேருந்து சொல்லிகிட்டே தர ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கிறார். என்கிட்ட வந்து அமெரிக்கா பேசினாங்க, அமெரிக்கான்ற மாதிரி ஈரான் வந்து எங்ககிட்ட பேசினாங்க, நான் தான் கொஞ்சம் அப்படியே இப்போ டைம் இல்லை அப்படின்ட்டு இருந்தாலும் கொஞ்சம் நான் கொஞ்சம் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் ஊரில் மாமா ஒருத்தர் இருக்கிறாரு, எனி டைம் வந்து ஏதாவது ஒரு ஆகட்டும் டைம் இல்லை அப்படின்வாரு. எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. இப்போ ட்ரம்ப் அது மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு. ஈரான் வந்து சார் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்துடுறோம் சார் அப்படின்னா, இவர் தான் பேச்சுவார்த்தைக்கு வரீங்களா, எனக்கிட்ட கொஞ்சம் டைம் இல்லை, அப்புறம் நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கிறாராம். சரி, அது அவங்க பாடு.
அவருக்காகவே பிரத்யோகமாக ஒரு ட்ரோல் மெட்டீரியல் மாதிரியான ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இதுதான் ட்ரம்ப்போட பேச்சுவார்த்தைக்கான சாகசங்கள். இதோ அதோன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டிருக்காங்கல்ல, அதனால அவர் நெகோசியேஷன் பண்றது இப்படிதான் அப்படின்னு போட்டிருக்காங்க. இருந்தாலும் உங்களை ஏதாவது சிரிக்க வைக்கிற மாதிரி எதாவது மேட்ச் ஆகுதா பாருங்க. இல்லை அதே மாரி நான்லாம் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரு, நல்லா எந்த காரணத்துக்கும் நல்லா எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு விஷயத்த சொல்லப்பா, சும்மா எதப்பா வளன்ற நபர்களுக்கான அடுத்த செய்தியை நான் சொல்லிடுறேன். நான் நேற்றே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், பாலஸ்தீனத்துக்குள்ளார ஒரு துப்பாக்கி சூடு ஒன்று 4 பேர் பக்கம் இருந்து போயிட்டாங்க. அடுத்தது இங்கே இஸ்ரேல் தரப்புலையும் அடுத்த கட்ட இராணுவத்தை உள்ள அனுப்புறதுக்கும் அடுத்த கட்ட கைது நடவடிக்கை இன்னைக்கு காலையில என்ன பண்ணிட்டாங்க, நிறைய ஒரு சில கிராமங்கள்லாம் வந்து கொளுத்திட்டாங்க நிறைய பகுதியில். நான் உங்ககிட்ட இன்னொன்று சொல்ல நான் விட்டுட்டேன். நான் வந்து ஆக்சுவலாக இந்த வரைபடத்தை வச்சுருந்தேன். காலையில் ஏற்கனவே 26 நிமிஷம் வந்துருச்சு. ஆக்சுவலாக நான் பேசி முடித்து பார்த்தா 33 நிமிஷம் மேலே வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் சரி என்ன பண்ணிட்டேன், அப்படியே தலையை சொரிஞ்சிட்டு சரி ஓகே இந்த பாலஸ்தீன வரைபடத்தையும் அதுக்கான விளக்கங்களையும் அப்படியே ஒரு வரியில் முடிச்சுட்டு சரி நம்ம நேற்று நைட்டு போட்ட மாதிரி இன்றைக்கும் நைட்டு போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் கொண்டு வந்தேன். அதனால் உங்ககிட்ட ஒன்று சொல்லிடுறேன், எனக்கு ரொம்ப பெரிய வீடியோ 26 நிமிஷமே கொஞ்சம் ரிஸ்க் இல்லை. அதனால் இப்போ உங்களுக்காகவே இந்த பிரத்யோகமான வீடியோ பதிவு. ஒரு பக்கம் இந்த காட்டுத்தீ எரிஞ்சிட்ருக்கோம், பக்கத்தில் இன்னொரு இந்த வரைபடத்தை நீங்கள் பாருங்கள். இந்த வரைபடத்தில் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் கற்பனைக்குள்ளார நம்ம பாலஸ்தீனத்துக்குள்ளே போயிட்டோம், இப்போ இஸ்ரேலுக்குள்ளே இருக்கிறோம்னு நினச்சிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அந்த இமேஜினேஷன்றது வந்து நம்பர் 1 இருக்குது பார்த்தீங்களா, நம்பர் 1ன்ற இடத்துல தான் வந்து இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுறாங்க, ரைட் பண்ணுறாங்க. அங்கே ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸரை வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறா 2 பேர் பக்கம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, திடீர்னு வந்து குத்திட்டாங்க. குத்தினதில் செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க. கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க செக்யூரிட்டி ஆஃபீஸரை வந்து அந்த குத்தும் போது, ரைட்டுங்களா. நம்பர் 2 இருக்குல்ல, அதுதான் அந்த டெல் அப்படின்ற ஒரு கிராமம் நான் நேற்று சொன்னேன்ல. அதற்கு முன்பு நான் இன்னொன்று நான் விளைக்கிறேன். நான் இந்த பாலஸ்தீனத்துக்குள்ளே என்னப்பா ஒரு 3 கலராக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த இஸ்ரேலில் இருக்கிற கலரே பாலஸ்தீனத்துக்குள்ளே இருந்தது அப்படின்னா அது வந்து இஸ்ரேலுக்கு சொந்தமான பகுதி, அது முழுக்க இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. இன்னொன்று இந்த பச்சை கலர் இருக்குது பார்த்தீங்களா, பாலஸ்தீனத்துக்குள்ளாரே லைட்டாக பச்சை கலர் இருக்குல்ல, அதுதான் பாலஸ்தீனத்தினுடைய ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஏரியா. அப்போ அந்த காக்கி கலர் இருக்குன்னு நினைக்கிற பார்த்தீங்களா, அந்த காக்கி கலர் வந்து இஸ்ரேலும் பாலஸ்தீன மிலிட்ரியும், ஆனால் பாலஸ்தீன் சிவிலியன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அங்கே வந்து இஸ்ரேலினுடைய இராணுவம் இருந்தாலுமே வந்து பாலஸ்தீனத்தோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ புரியுதுல, இந்த பறந்து விரிந்து பாலஸ்தீன தேசத்தில் இப்போ இஸ்ரேலினுடைய கட்டுப்பட்ட பகுதி தான் அதிகமாக இருக்குது, பச்சை கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் நான். இப்போ அகைன் டு த பாயிண்ட், டெல் அப்படின்ற ஒரு பகுதியில் அந்த துப்பாக்கி சூடு நடக்கிறது அங்கே தான். அப்புறம் வந்து இட்மார் அப்படின்ற ஒரு பகுதியில் 3, அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்டாப்பிங் அட்டாக்கு, கத்தி குத்தமாக வந்திருக்காங்க. அந்த கத்தி குத்துறதுலேருந்து இது பண்ணுறதுக்காக அங்கே ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. அப்புறம் 4 தான் அந்த பெத்தலஹேம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு துப்பாக்கி சூடு ப்ளஸ் வந்து ஒரு கத்தி குத்து. தொடர்ந்து அந்த பெத்தலஹேமுக்கு பக்கத்தில் ஒரு நீல கலர் இருக்குது பார்த்தீங்களா, நீல கலர் என்ன பண்ணிட்டாங்க, ரீசெண்டாக இஸ்ரேல் வந்து அந்த பகுதியை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அங்கே ஏரியாவில் நீல கலர் இருக்கிற ஏரியாவில் பாலஸ்தீன மக்கள் ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்க காரை கொளுத்துறது, அவங்களுடைய வேறு ஏதாவது வீடுகளை அழிக்கிறது, இங்கேருந்து கல் எறியது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. காசா யுத்தத்துக்கு அப்புறம் தான் அவங்க நாடாளுமன்றத்தில் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க, அந்த பகுதியை வந்து இஸ்ரேலுடன் இணைப்பதாக. அதனால் அங்கே பெரிய ஒர்க் போயிட்டுருக்கு, அதை வந்து முழுமையாக இணைச்சிக்கிட்டாங்க. இப்போ பாலஸ்தீனம் என்ன கேட்குறாங்கன்னா, இவ்வளோ பெரிய பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் வந்து இல்லீகலாக இவ்வளோ பகுதிகளை பிடிச்சிட்டாங்க, எங்களுக்கு மீதி இன்னும் இவ்வளோ தான் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது, மீதி இவ்வளோ பகுதியை பிடிச்சிக்கிட்டாங்க. அது இல்லாமல் ஜெருசலம் பகுதியில் அந்த பெத்தலஹேம் பக்கத்தில் அந்த பகுதியும் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டு குடியிருப்புகள் புதுசாக சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே காசா விவகாரத்தினால என்ன ஆச்சுன்னா, அங்கே காசாவை மட்டும் இழக்கவில்லை, அடிஷ்னலாக பாலஸ்தீனத்திலே சேர்த்து இழந்திருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். அதனால இன்னைக்கு இஸ்ரேல் இராணுவம் என்ன பண்றாங்க, அந்த வெஸ்ட் பேங்குக்கு உள்ள போயிட்டு கிட்டத்தட்ட 70 பேர்த்த வந்து இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. 70 பேர்த்த கைது பண்றதும் இல்லாமல் இன்னைக்கு காசாவுக்குள்ள நடந்தப்பட்ட அட்டாக்ல ஹமாஸ்னுடைய போலீஸ் ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார், அவர் மிக முக்கிய நபரை கொல்லப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இஸ்ரேல் தரப்புல. இது அங்க இருக்கக்கூடிய ஒரு பதிவு. ஹோப் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாகவும் விளக்கமாகவும் கொடுத்துட்டேன் அப்படின்ற நம்பிக்கையில இப்போ நான் சவுதி கிட்ட போயிடலாம். நம்ம அங்கிருந்து நேராக சவுதி கிட்ட விறுவிறுன்னு வரோம். ஏன்னா அன்சர் அல்லா இப்போ ஏமன்ல இருந்து தனது செய்தி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த செய்தியில எதிரிகளுக்கு நான் ஒன்றை மட்டும் உறக்க சொல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து அவங்க வயலேட் பண்ணிட்டாங்க, எங்க மண்ணையும் நிலத்தையும் தாக்கல் நடத்தி விட்டார்கள். இனி சவுதி எனிமி ரீஜியன் வந்து இனி அடிக்கிற அடியில ஒரு கிரிமினல் ஸ்ட்ரைக் என்னைக்கு நீங்க நடத்தினீங்களோ அன்னைக்கே முடிஞ்சது. ஹவுதி தான் அந்த கம்ரான் ஐலாண்டு, இந்த 2 இடத்துல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நாங்க நிச்சயம் பெரிய பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பதில் தாக்குதல்ல 2 இடத்த குறிவைத்திருந்தோம். ஒன்று அந்த ஜீசான் அப்படின்ற ஒரு ஆயில் ஃபெசிலிட்டிஸ், அதாவது அரம்கோ அஃபிலியேட்டட் ஃபெசிலிட்டிஸ் இன் ஜீசான், அந்த பகுதியில் தொடர்ந்து நாங்கள் தாக்கல் நடத்தி இருந்தோம். அடுத்தது அரம்கோ அஃபிலியேட்டட் ஃபெசிலிட்டிஸ் இன் யான்பு, இந்த 2 பகுதியிலும் எங்களோட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக பெரிய ஒரு தாக்கலை நிகழ்த்தி இருக்கிறோம். பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. அல்லாவின் துணையோடு இந்த வெற்றியையும் இந்த அக்யூரேட்டான தாக்குதலையும் இந்த டைரக்ட் ஸ்ட்ரைக்கை நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இனி நாங்கள் தாக்குதலை தொடங்க போறோம், இனி என்ன நடக்க போதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு 4 நிமிஷம் பேசினாருங்க. 4 நிமிஷம் அவ்வளோ நேரம் நம்ம என்னங்க பேசுறது, என்ன கான்செப்ட், இந்த 2 பகுதியை அடிக்க போறோம் அப்படின்ட்டாங்க. அவங்க பதிலுக்கு பகல் நேரத்தில் கூட இன்னைக்கு ஹல் ஜவாப் கவர்னன்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இன்னைக்கு ஹவுதிகள் வந்து ஒரு மலைப்பகுதியில் ஒரு முக்கிய பகுதி இருக்கு, அன்சர் அல்லா கண்ட்ரோல்டு பகுதி ஒன்று, அந்த இடத்துல ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதனால இன்னைக்கு சவுதி வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, மேற்கொண்டு தாக்கலை தீவிரப்படுத்துவதற்கு அங்க பாகிஸ்தானை எதிர்பார்க்கறாங்க. நவாஸ் ஷெரீப் வந்து மொழின்னு முழிக்கிறாரு, இப்ப திருட்டு முழிக்கிறாரு, என்ன சொல்லலாம் என்ன பண்ணலான்ட்டு. இப்ப சவுதி என்ன கேட்கறாங்கன்னா, எலே வந்தனா உன்னை மண்டையே பொழந்துடுவேன், என்ன சொல்லி எங்கிட்ட காசை வாங்கிட்டு போனேன், என்ன சொல்லி எங்கிட்ட காசை வாங்கிட்டு போனா சொல்லுன்ட்ட. ஏற்கனவே ஈரான் நடத்திய தாக்குதலுக்குமே ஒண்ணுமே சொல்லலை, அதனால கொடுத்த காசு எனக்கு திருப்பி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டாங்க. உடனே இங்க பாகிஸ்தான் ஓடிப்பா, அண்ணே என்னன்னே நீங்க வாங்கண்ணே, அடுத்த தடவை பாருங்கண்ணே, உங்களை தொட்டானா என்ன பண்றன்னு மட்டும் பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பெண்டிங் அமௌண்ட்டையும் வாங்கிட்டு போயிட்டு இப்ப கடைசியில என்ன கண்டனம் கூட தெரிவிக்கல பாஸ். இன்னைக்கு நான் கூட 2 கண்டனத்தை தெரிவிச்சுட்டேன், நீங்க கூட 2 கண்டனத்தை தெரிவிச்சிட்டீங்க. பாகிஸ்தான் தெரிவிக்கலன்னா கோவம் வருமா வராதா? இப்ப சவுதி அரேபியா அப்படி எதிர பாக்குறாங்க, அப்படி வருவாங்களா பாகிஸ்தான் வாங்கப்பா கொஞ்சம், ஏன்னா அமெரிக்காவுக்கு அங்க கொஞ்சம் பிஸியா இருக்கிறாங்க, அதனால நீ கொஞ்சம் வந்தீங்கன்னா பரவாயில்லன்றாங்க. அவங்க அண்ணே நான் எங்கன்னே வர்றது, கொஞ்சம் தலையை சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது பாகிஸ்தானோட நிலைமை. பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுக்கிறாங்களா இல்ல தாக்கல் நடத்துறாங்களா, இல்ல நான் லீவ் எடுத்துக்க போறேன்னா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம சரி, அதை விட எமினியினுடைய லீடர் கவுன்சிலினுடைய என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எம்லி லீடர்ஷிப் கவுன்சில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தொடர்ந்து இந்த ஹவுதிகளுக்கு இதே வேலையா போச்சு, தொந்தரவு செய்வது, வரம்பு மீறுவது, எல்லையை தாக்கல் நடத்துவது. இந்த தடவை ஒரு முடிவு கட்டிட வேண்டியதுதான், இதுக்கு ஒரு நிரந்தர முடிவு கட்டிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அங்க இருக்கக்கூடிய பதிவு. இந்த அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கிறாங்க, ராஸ்கெல்ஸ் இன்னைக்கு இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு கப்பலை வந்து தாக்கல் நடத்தி இருக்காங்க. மொசாம்பிக் பிளாக்டு உள்ள ஒரு கப்பல் நேத்து நடந்தது. மொசாம்பிக் கப்பல் கொடி கட்டிய ஒரு எல்பிஜி டேங்கரை ஏற்றிக்கிட்டு எம்டி திஷா அப்படின்ற ஒரு கப்பல் நம்ம 28 இந்தியனுடைய சீஃபேர்னா கிரூ மெம்பர்ஸோட வரோம். நம்ம அப்படி வரும்போது தாக்கல் நடத்திட்டாங்க. நல்ல வேலை 28 பேரும் சேஃபா இருக்காங்க. சேஃபா இருக்கிறது மட்டும் இல்லாம யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. மேல அந்த ஒரு அதாவது ஒரு ஸ்டோர் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல தான் தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க. இந்த தாக்குதலை வந்து திட்டமிட்டே நடத்தி இருக்கிறாங்க. ஆனா ஈரான் தரப்புல அமெரிக்கா தரப்புல என்ன சொல்றாங்க, இந்த தாக்குதல் இந்த மொசாம்பிக் கப்பல் ஈரானிடம் வாங்கி வந்த கப்பல், அதனால் நாங்கள் தாக்கல் நடத்தினோம் என்று கூறுகிறார்கள். இதே அமெரிக்கா தான் சற்று ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்பு இந்த G7 சமிட்ல வாய்க்கிலேயே பேசினாங்க, வாயை 2 முழத்துக்கு கிழிஞ்சிருக்கும். அங்க இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய சி மெம்பர்ஸ் யாரும் அதில் இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸ் யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க, அதில் நாங்கள் உறுதியளிக்கிறோம், அந்த கடல் போக்குவரத்தை நாங்கள் வந்து உறுதியளிக்கிறோன்ற மாதிரிலாம் வீர வசனம் பேசிட்டு ஈரான் தாக்கல் நடத்தினா ஓடோடி கண்டனங்களை தெரிவித்து அவர்கள் மீது தாக்கல் நடத்துவதை நியாயப்படுத்துகிற அமெரிக்காவே, ஏன் இதை நீங்க தாக்கல் நடத்தினீர்கள் என்று உங்களால் பதிலளிக்க முடியுமா? ஓ ஏகாதிபத்திய தேசமே என்ற மாதிரி இங்க பேசினாங்கன்னா மைக்க பிடிச்சிட்டு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம கேட்க வேண்டியதுதான். பட் சின்ன சேதாரம், யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. நம்ம ஆல்ரெடி சொல்றதுதான், இந்த கடற்பரப்பில் எந்த கப்பல் தாக்கினாலும் அதில் 2 இந்தியர்கள் இருக்கிறாங்க. எந்த கப்பல் அடிச்சாலும் சரி, ஈவன்
அந்த சோமாலியா கடல் கொள்ளையர்கள் ஒரு கப்பலை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த கப்பல் பிடிச்சிட்டு போயிட்டு கடைசியில் புண்ட்லேண்டுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் தனியாக ஒரு 2 பேர் வந்து பிடிச்சி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதில் கூட நம்ம இந்தியர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த பறந்து விரிந்த தேசத்தில் நம்ம இந்தியாவோட ஆக்குபேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இதையெல்லாம் அப்படியே முழிச்சு பார்த்து நீங்கள் அடிக்கிறீங்களே. கேஸ் தட்டுப்பாடு தயாராக இருங்க மக்களே, தயாராக இருங்க. அடுத்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் இது வேறு இந்த சிஜேபி ப்ரோட்டஸ்டர் இந்த கேஸ் பிரச்சனை தான் வந்து அவங்க என்ன வேறு பண்ணாங்கன்னா என்ன ஆக போகுது தெரியல. அதையும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது. சரி, நம்மளுக்கு அது தேவையில்லாத டாபிக் இது. ஆக்சுவலாக இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஈரான்ல இருந்து எமினி ஹவுதிகளுக்கு போகக்கூடிய ஒரு குரூடாயில் வந்து 2 மாசமா கரெக்டாக கணக்கச்சிதமாக காத்திருந்து அப்படியே அசாம ஒட்டி போயிருக்கு. அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல. விளக்கண்ணை விட்டு பார்த்தா கூட அது எமினி பக்கம் கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு நீ கரெக்டாக இதை அடிக்கிற அப்படின்னா உனக்கு என்ன நெஞ்சொலத்தை இருக்கும் பாரு, எவ்வளோ எண்ணம் பாரு உனக்கெல்லாம். யார் அமெரிக்கா பார்த்தா சொல்கிறேன் நான். அப்புறம் ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு ஓமன் பக்கத்தில் ஃபியூஜரான்ற இடத்துல ஆக்சுவலாக லோடு ஏற்றிட்டு கிட்டத்தட்ட கிளம்ப போகிற சமயத்துலையா என்னன்னு தெரியல அடிச்சிட்டாங்க, கப்பல் அடிச்சிட்டாங்க. கேட்டால் எங்கள் பேச்சை கேட்கலன்றாங்க. இன்றைக்கி தாங்க ஓமன் போயிட்டு வா பங்காளி பேசலாம், அது ஏன் எங்கள் ஏரியாவை நீ அடிக்கிற, எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலான்னு சொல்லியும் நீங்கள் அடிக்கிறீங்க. அப்படின்னா உங்கள் பங்காளிகளுக்குள்ளே பேசி எப்படியா இருக்கும்? இந்த மேப்பை உடனே வெளியிடுறாங்க அடிச்சுட்டு. நாங்கள் அந்த போட்டுனுக்கிற இந்த குச்சி இருக்குல்ல, இந்த 2 குச்சி நீட்டாக இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டிருக்கோம்ல, இது வரைக்கும் எங்களுக்கு தான். இந்த ஏரியா பக்கம் ஃபுல்லாக நாங்கள் தாக்கல் அடிப்போம், யாரும் ஒன்றும் கேட்க முடியாது, எங்கள் ஏரியா நாங்கள் தான் இங்கே கிங்கு அப்படின்ட்டாங்க. அதனால் இந்த ஃபியூச்சரா வரைக்குமே எங்கள் பகுதி தான், இனி நாங்கள் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். அடிஷ்னலாக நான் இங்கே சொல்ல வந்தது என்னென்னா, இன்றைக்கி பெருசாக இல்லை தாக்குதல் ஈரானுக்குள்ளேயும் இல்லை. அவங்க ஈரானுமே ஒரு சும்மா காலையில் மட்டும் சாம்பிளாக 2-3 அனுப்பிட்டாங்க. இந்த எர்பில் ஒன்று நடத்தினாங்க. எர்பில் விமான நிலையத்தில் மறுபடியும் ஒரு எய்ம் வச்சு அடித்தாங்க, சுட்டு வீழ்த்திட்டாங்க. பட் காலையில் பக்ரைனுக்கும் குவைத்துக்கும் கொஞ்சம் ஒரு 11 மணி வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக பிஸியாக இருந்தாங்க, அதாவது தாக்கல் அடிச்சு. அதுக்கப்புறம்லாம் அப்படியே கொஞ்சம் நிசப்தமாயிட்டாங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் ஷாக்கிங்கில் இருக்கிறாங்க. இந்த பக்கம் சவுதியும் ஹவுதியும் மோதிக்கிறாங்க இல்லையா, ஒருவேளை பாகிஸ்தான் உள்ள வந்து அணுகுண்டு ஏதாவது கடிச்சு போட்டான்னு என்ன பண்ணுறது, அதனால நம்ம கொஞ்சம் தள்ளி வைக்கலாமா, கொஞ்சம் பதற்றத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பில்டப்லாம் விட வேண்டாம். அந்த பதற்றம்லாம் இல்லை. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து ஓடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, புயலுக்கு முன் அமைதின்ற மாதிரி ஒரு பெரிய திட்டத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு முன்பு நான் இன்னொரு வரைபடத்தை காட்டுறேன். இந்த வரைபடம் வந்து கடந்த 13 நாட்களாக நடத்தப்பட்ட தாக்குதல். இது 13 நாட்களாக ஈரான் மீது எந்தெந்த பகுதியில் மேக்சிமம் குறி வைத்து அடிச்சிருக்காங்கன்ற பதிவுமே பார்க்க முடிகிறது. அதாவது ஒரு பெரிய ஒரு டீப் டிஸ்கஷன் பண்ணுறாங்களாம். இந்த டிஸ்கஸ் எதற்காக அப்படின்னா, எப்படி திடீர்னு அந்த பிகாசோ மலையில் போயிட்டு அப்படியே சூழ்ந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது, திடீர்னு இராணுவத்தை அனுப்பும் திட்டத்தில் இருக்கிறதா அமெரிக்கா அப்படின்னு விடுறாங்க. பட் எனக்கு இதில் வந்து 100 இல்லை, எனக்கு 1% கூட நம்பிக்கை கிடையாது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்னன்னாலும் நீங்கள் எழுதிக்கோங்க. அவங்க உடனே ஈரான் என்ன பண்ணுறாங்க, எங்கள் பார் எங்கள் ஏரியாவில் சின்ன பையன் கூட 13 வயசு பையன் கூட துப்பாக்கி சொல்கிற தயாராகிறான், போட்டு பிறந்துடுவாங்க. ஏற்கனவே நீங்கள் உள்ளே வரீங்கன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு கடற்பகுதி எல்லையிலும் சும்மா வாக்கிங் போனால் கூட எங்கள் ஆளுங்க துப்பாக்கியோட தான் சுற்றிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் அந்த பக்கமும். போட்டு அடிச்சிங்கன்னா ஒரே ஒரு ஆள் கூட வாழ்க்கையிலும் உள்ளே வராத மாதிரி பண்ணிவிடுவோம். அந்த ஏரியா பக்கம் தான் நெருங்கிடாதீங்கன்னு அதுக்கு அவங்க வேறு மிரட்டலாக விடுறாங்க. இதில் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலோடு வந்து நகி என்டர் ஹே கன்ஃபார்ம் ஹே அப்படின்றாங்க. ஐயோ நீ வேற அப்படின்னு நடிச்சுக்கிட்டாரு. சும்மா ஆளா ஏதாவது ஒரு கதையை அப்பப்போ அடிச்சு விடு. இன்னைக்கு காலையில் கூட ஒரு விஷயத்த கோத்து விட்டேன். பாவம் ஏதோ அந்த பக்கம் ஓரமாக அப்படி ஒதுங்கிட்டு இருந்தாங்க குவைத்து பக்ரைன்லாம். ஏதோ அவங்களும் சேர்ந்து தான் தாக்கல் நடத்துகிறாங்கன்னு ஒரு கதையை கோத்து விட்டுட்டேன். இப்போ இன்னைக்கு ஓடி வந்து தரைப்படையும் உள்ள நுழைய போகிறாங்கன்றத சொல்கிறேன். எனக்கு நம்பிக்கை இல்லை, பட் அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். நம்ம சிரியா பிரச்சனையை ஒரு முடிவுக்குள்ளே கொண்டு வரதுக்காக சிரியாவுக்கு ஆண்டோனியோ குஸ்டர்ஸ் அவர்கள் வராரு. வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக கையெல்லாம் கொடுத்துட்டு அவர்கிட்ட ஒரே ஒரு குறை தான் வைக்கிறாங்க, தலைவரே இது மாதிரி இல்லீகலாக இஸ்ரேல் தொடர்ந்து சிரியாவுடைய ஒரு சில பகுதியை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க, அந்த பகுதியை மட்டும் கேட்டு கொஞ்சம் வாங்கி கொடு தலைவரே, நீ தான் ஐநாவுக்கே தலைவராச்சே, நீ சொன்னால் எல்லாமே நாடே கேட்குது, அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சொல்லிக் கொடு தலைவரே அப்படின்னு அவர்கிட்ட கோரிக்கை வைக்க, அவர் அப்படியே கொஞ்சம் பண்ணி ஏதாவது பார்த்து செஞ்சு விட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள என்ன தோணும், என்னங்க பண்ண முடியும்? ஐநாவோட தலைவர் ஆண்டோனியோ குட்டரஸ் இந்த இடத்துல என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க.
இல்லை தீர்மானத்தை போட்டு ஏதாவது இஸ்ரேலை மிரட்டி ஏதாவது பண்ண முடியுமா? கரீம்கான் நிலைமை தான் இவருக்கும் கடைசியில். கரீம்கான் அவர்கள் இஸ்ரேலையை அமெரிக்கா எதிர்த்து பேசி பேசி கடைசியில் வந்து பாலியல் வழக்கில் தூக்கி கொள்ள போடுறாங்க. அந்த மாதிரி இந்த வயசான காலத்துல என்ன பாலியல் வழக்கில் போட்டோன்னா என்ன தம்பி பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அதனால் இருந்தாலும் இஸ்ரேலுக்கு லைட்டாக பெரிய கடும் கண்டனம் கூட இல்லை, ஒரு கண்டனம் இஸ்ரேல் கொஞ்சம் கொடுத்துருங்க இஸ்ரேல் அவங்க லேண்டை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் ஆண்டோனியோ குட்ரஸ் அவர்கள். இதில் இவங்க ஒரு டெலகிராம் சேனல் ஒன்று, ஈரானுடைய டெலகிராம் சேனல் வேற அவங்க வெளியிட்டதாக யூகே பிடிச்சி மிரட்டி வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே யூகேவுக்கு அமெரிக்காவோட உளவுத்துறை என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து இல்லீகலாக உள்ள வந்து இந்த போட்டில் வந்து தஞ்சம் அடைகிறாங்கல்ல, அதில் யூகேல கொஞ்சம் அதிகம் அந்த இங்கிலீஷ் சேனல் வழியாக வரதில்ல. அந்த மாதிரி ஏற்கனவே ஈரானுடைய நபர்கள்லாம் அவங்க நாட்டுக்குள்ளே அனுப்பிச்சிட்டாங்கப்பா, அது காரணம் உன் தப்பு, அவங்களுக்கு அடையாளம் கொடுத்ததெல்லாம் நீ மாட்டினப்பா அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்க. கரெக்டாக இன்னைக்கு காலையில் ஒரு முக்கிய கம்பெனி வெடிக்க, கரெக்டாக ஈரான் வந்து அதை சொல்ல அவங்க பகீர்னு உட்கார. அப்படி ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, ஆல்ரெடி எங்கள் ஆளுங்க 700 பேர் உங்கள் நாட்டுக்குள்ள இருக்கிறாங்க, அந்த 700 பேர்த்துக்கு ஆயுதங்கள் எப்படி கொண்டு போகிற வழியும் தெரிஞ்சிட்டோம், நாங்கள் அப்படின்னா போதும் ஆயுதங்களை தூக்கி அடியல்னு அடிச்சிருவாங்க, ஏதோ எங்களுடைய கட்டுப்பாடு தான் இருக்காங்க, ஏடா கூடமா ஏதாவது அங்கே அமெரிக்காவோட சேர்ந்து ஏதாவது ஒன்று தாக்கல் நடத்தலாம்னு நினைச்சிங்கன்னா முடிச்சு போடுவாங்க. 700 பேர் யூகேவும் முடிச்சு விடுவாங்க. இது வந்து பெரிய ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷன், யார் ஈரான் நடத்த போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷன், ஆஹா ஓஹோன்னு பெருசாக எழுது. அது ஒரு பக்கத்துக்கு இருக்கு. அந்த கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, எப்படி அவங்களுக்கு ஆயுதங்கள் போகும், என்ன பண்ண போகிறாங்க, மேபி அவங்க தான் பண்ணாங்களான்ற மாதிரி. அது கான்ஸ்பிரசி தியரியா இல்லை யூகேவே வந்து அமெரிக்காவுடன் இணைந்து தாக்கல் நடத்துவதற்கான ஒரு நியாய கதையா அப்படின்றது நம்ம வருகின்ற காலங்களாக நம்ம பார்க்கணும் நம்ம. ஆனால் இப்படி ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க, அடித்து வச்சு செஞ்சு விட்டோமானோடனே சரி அப்படின்னு அங்கே ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்காங்க. அதை தாண்டி அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 2 பகுதியும் அசுவாஸ் அப்படின்ற ஒரு பகுதியிலும் ஒரு 18 பில்டிங்க்கு மேலே அந்த இடத்துல பெருசாக டெஸ்ட்ராய் ஆகிருக்கு. அப்புறம் இன்னொன்று பார்த்தோம்னா இஸ்ஃபஹான் ப்ராவின்ஸில் ஒரு சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்லாம் பெருசாக டேமேஜ் ஆகிருக்குங்க. இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நான் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் தாக்குதல் நடத்த போகிறாரு தான் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் தாக்குதல் நடத்திட்டாங்களாம் பாஸ். அதாவது ஒரு பெரிய கப்பல் ஒன்று ஆயுதங்கள் வந்து கொண்டு வந்திருக்கா இல்லை கொண்டு போனதா அப்படின்னு அவர் கிளியராக சொல்லலை. அவர் உக்ரைனுடைய இராணுவம் என்ன பண்ணியிருக்குன்னா, ஈரான் லிங்க்டு மிலிட்டரி கார்கோவை காஸ்பியன் சீல வந்து அடிச்சிட்டோம் அப்படின்றாங்க. நாங்கள் யாராக இருந்தாலும் எங்களுக்கு ஒன்று தான், ஈரானுடைய கப்பலை அடித்து முடித்து நொறுக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இனி ஈரானுடைய பதிலுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். இப்போ சவுதி அரேபியா எப்படி பாகிஸ்தானுக்காக காத்திருக்கிறாங்களோ அது மாதிரி நான் வந்து ஈரானுக்காக காத்திருக்கிறேன். ஈரான் நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து ஜெலன்ஸ்கி கொஞ்சம் ரஷ்யாவுக்கு தூங்காத இரவுகளாக இருக்கிறாங்க. 18/7/2026 25/7/2026 1400 ட்ரோனு மலைக்க வைக்கிறாங்க. வாரத்துக்கு 1400 ட்ரோனு 140 பக்கம் சுட்டி வீழ்த்தப்பட்டிருந்தாலும் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க மாஸ்கோவுக்குள்ளார. மாஸ்கோ நிலை தடுமாறி கொண்டு சற்று இருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். சீனா அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு புயலுக்காக காத்து கொண்டிருக்கிறது. டைஃபூன் நவுல் வந்து தைவானை கடந்து வரப்போகுது. தைவானை கடந்து நேராக உள்ள நுழைஞ்சது அப்படின்னா பெரிய சேதாரம் ஏற்படுத்தினால ஒரு 20,000 மக்களை வெளியேற்றி காத்து கொண்டிருக்கிறது சீனா. ஏற்கனவே சீனாவோட வெள்ளை பாதிப்பு அதிகமாக இருக்குது. இந்த தடவை இன்னும் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.